அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் சிறிய ஹதீஸ் மூலம் அதிக நன்மை பெறக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இன்னையிலேருந்து இது மாதிரி வீடியோக்கள் நான் இன்ஷா அல்லாஹ் தினமும் போட முயற்சி பண்ணுறேன். ஒரு சின்ன விஷயந்தான், அந்த விஷயத்தை செய்கிறதுனால அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்மளுடைய நன்மையிலிருந்து சிறிதளவும் கூட குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட நன்மை என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? அது சின்ன விஷயந்தான். அது தொழுகைனாலோ நம்ம தொழுதாதான் அந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நம்ம தொழுகலைனாலும் கூட இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழுகைக்கான நன்மை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன நன்மை அப்படின்னு தெரியுமா? யார் ஒழுவை செஞ்சுட்டு, அதாவது தொழுகிறதுக்காக நம்ம ஒழு செஞ்சதுக்கப்புறம் பள்ளிவாசலை நோக்கி தொழுக போகிறோம். நம்ம தொழுக போகும் பொழுதே மக்கள் ஆல்ரெடி தொழுது முடிச்சிட்டாங்க. அப்படி தொழுகு முடித்ததை கண்டா நம்ம தொழுகையில் கலந்து கொண்ட ஒரு நன்மையை போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கும், அதாவது ஒழு செஞ்சு நன்மைக்காக தொழுகை நாடி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த நன்மையை நான் கொடுப்பேன். மேலும் அது அவர்கள் பெற்ற நன்மையிலிருந்து சிறிது அளவு கூட குறைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம தொழுகவே இல்லைனாலும் நம்ம தொழுகையணும் அப்படிங்கிற ஒரு உள்ள அச்சத்தோட எண்ணத்தோட அல்லாஹு தாலாவை தேடி அல்லாஹுவின் இல்லமான பள்ளிக்கு சென்றாலே எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது. ஆனால் இந்த சிறிய சிறிய விஷயங்களுடைய நன்மைகளை அறிஞ்சு கொள்ளாமல் எவ்வளவோ நம்மளுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கு போகாமலையும் தொழுகாமலையும் அவங்களுடைய நேரத்தை வீண் விரயங்களில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தொழுதாலும் நன்மை, அந்த தொழுகணும் அப்படின்னு உண்மையிலே நம்ம நாடி பள்ளிக்கு சென்று தொழுக ஆட்களே முடிஞ்சிருச்சுனாலும் கூட நான் உனக்கு நன்மையை தரேன், காரணம் நீ நல்ல எண்ணத்தோடு என்னை தேடி பள்ளிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நன்மையை வாரி வழங்குறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே தொழுகையை கரெக்ட் நேரத்தில் நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்ம தொழுகைக்கு போய் தொழுக முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நன்மைகள் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே தொழுகை அப்படிங்கிறது நேரம் குறிக்கப்பட்டது. அந்தந்த நேரத்தில் நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருக்கோம். அதனுடைய நன்மைகளையும் முழுமையாக பெறக்கூடியவங்களாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.